இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயராலே இந்த ஆகஸ்ட் மாதம் 4ஆம் நாளிலே இந்த வேலை நாளாகிய திங்கட்கிழமையிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். காலை வேளை இறை தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் திரியேக நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இது ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான இறைவா, காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் 4ஆம் நாள் வேலை நாள் திங்கட்கிழமையிலே எங்களை ஜீவனோடு எழுப்பினீர். நேற்று தினத்தில் உடைய ஆலயத்தில் வந்து திருவிருந்தில் பங்கு பெற்று உடைய அழியாத நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறேன். ஆண்டவர் நன்றி சொல்லுகிறோம். காலை வேளையிலும் இந்த நாளை நாங்கள் ஆரம்பிக்க உம்முடைய கிருபை நாளே கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக. இந்த இறை வார்த்தையின் வழியாக ஆண்டவரே, எங்களுக்கு இந்த காலை நேரத்தில் உம்முடைய ஆசீர்வாதங்களை தந்து வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். நீரே ஆண்டவர் நாளின் இறை செய்தியையும் பாடல் வேலை ஜெப வேலையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதி. துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையிலே 125வது பாடலாகிய பாவிக்கு நேசராரே என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். 125. ஆனரர் பாவிக்கு, ஆனரர் பாவிக்கு, பாவிக்கு நேசராரே, இயேசு மானுவேலரே, இயேசு மானுவேலரே. மாசற்ற தேவனார் மைந்தர் பிரதாபரே, மாசற்ற தேவனார் மைந்தர் பிரதாபரே, இயேசு கிறிஸ்துநாதரே, ஆசை மானுவேலரே, ஆசை மானுவேலரே. பிரயாசப்பட்டவரே, பாரம் சுமந்தவரே, பிரயாசப்பட்டவரே, பாரம் சுமந்தவரே, கிருபை பிதாவாரே, இயேசு மானுவேலரே, இயேசு மானுவேலரே. ஆனரர் பாவிக்கு, ஆனரர் பாவிக்கு, பாவிக்கு நேசராரே, இயேசு மானுவேலரே, இயேசு மானுவேலரே. நெறிந்த நாணல் மூரியார், பொறிந்த தீரியவியார், நெறிந்த நாணல் மூரியார், பொறிந்த தீரியவியார், நிர்பந்த தாரை தள்ளாரே, இயேசு மானுவேலரே, இயேசு மானுவேலரே. ஆனரர் பாவிக்கு, ஆனரர் பாவிக்கு, பாவிக்கு நேசராரே, இயேசு மானுவேலரே, இயேசு மானுவேலரே. கெட்ட குமாரர்க்கு கிருபை பிதா வந்தார், கெட்ட குமாரர்க்கு கிருபை பிதா வந்தார்,
இட்ட பிரசாதத்தாரே ஏசுமானுவேலரே ஏசுமானுவேலரே. சத்துரு செய்வதென்ன சர்ப்பம் போரிவதென்ன, சத்துரு செய்வதென்ன சர்ப்பம் போரிவதென்ன, எஸ்தேரை வைத்தார் வந்தாரே ஏசுமானுவேலரே ஏசுமானுவேலரே. சீயோன் குமாரியரே சிங்கார கன்னிமாரே, சீயோன் குமாரியரே சிங்கார கன்னிமாரே, நாயகன் வந்தாரே ஏசுமானுவேலரே ஏசுமானுவேலரே. நித்திய விவாகமே நீடிய சிநேகமே, நித்திய விவாகமே நீடிய சிநேகமே, பத்தினி மாதராரே ஏசுமானுவேலரே ஏசுமானுவேலரே. ஆனரர் பாவிக்கு ஆனரர் பாவிக்கு பாவிக்கு நேசராரே ஏசுமானுவேலரே ஏசுமானுவேலரே ஏசுமானுவேலரே. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் திருப்பெயராலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். இந்த ஊழியத்தின் சார்பாக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக கொடுத்திருக்கிற திருமறை பகுதி அது சங்கீதங்களின் புத்தகம் 34ஆம் அதிகாரம். இதில் 22 வசனங்கள் இருக்கிறது. ஒரு சில வசனங்களை நாம் பார்ப்போம். இதை 4 பிரிவாக பிரித்திருக்கின்றார்கள். என்னுடைய தலைப்பு ஆண்டவர் அளிக்கும் மீட்பை நினைத்து அவரை புகழ்தல். ஆண்டவர் அளிக்கும் மீட்பை நினைத்து அவரை புகழ்தல். 1 முதல் 3 ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள். 4 முதல் 10 ஆண்டவர் மேல் நம்பிக்கை வையுங்கள், அவருக்கு பயப்படுங்கள் என்று. 11 முதல் 14 தீமையை தவிர்த்து நன்மை செய்யுங்கள். 15 முதல் 22 அவரை நம்பினோரை ஆண்டவர் கைவிடார். இவருடைய பின்னணியை நாம் பார்க்கும்போது எபிரேய எழுத்து முறைப்படி அகரவரிசையில் பாடப்பட்டது. இருக்கிறது. கிருபைகளுக்கு நன்றி கூற அழைக்கிறது. 1 முதல் 10 அதை நம்ம பார்க்கிறோம். 11 முதல் 22 நீதிமொழிகள் நூல் நடையில் நல்லோருக்கும் தீயோருக்கும் நடக்க இருப்பதை எடுத்து கூறி அறிவுரை வழங்குகிறது. ஒருவேளை தப்பி காத்தின் அரசனான ஆக்கீசிடம் சென்றடைந்த தாவீது பாடிய பாடலாயும் இருக்கலாம்.
1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 10-15 நம்ம அதை பார்க்க முடிகிறது. எனினும் அகர வரிசை பாடல்கள் பிற்காலத்தை சார்ந்தன என்பதால் இது தாவீதின் பாடலாய் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. பாடலின் அடிப்படை கருத்து துன்புறுவோர் மேல் இறைவன் காட்டும் கருணையும் இரக்கத்தையும் நினைவு கூறுதலாகும். அப்போ இங்கே முதல் பகுதியை நாம் பார்க்கும்போது ஆண்டவரை புகழ்ந்து பாடுகின்ற பக்தனாக நாம் இருக்க வேண்டும் என்று அழைக்கப்படுகிறது. கடவுளின் கிருபை நமக்கு இருக்கிறது. கடவுளின் கருணையை புகழ்தல் தாவீதுக்கு உரியது. அவர் அபிமெலேக்கின் முன் பித்து பிடித்தவர் போல தம்மை காட்டிய போது அவன் அவரை துரத்திவிட அவர் வெளியேறினார். அப்போது அவர் பாடியது என்று இதனுடைய தலைப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவர் எப்பொழுதும் நான் ஆண்டவரை அவரது ஒருமையை மேன்மைப்படுத்துவோம். பிரியமானவர்களே, படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. மொழிக்கு ஏற்ப கடவுள் எல்லாவற்றையும் படைத்து நல்லது நல்லது என்று கண்டவர் மனிதன் தனியாயிருப்பது நல்லதல்ல என்று சொல்லி மனிதனை துணையோடு படைத்தார். எதற்காக என்றால் கடவுளை வணங்குவதற்காக. அல்லேலூயா. ஆமாம், உலக மக்கள் இன்றைக்கு ஆண்டவரை வணங்க வேண்டும் என்பதற்காக மனிதகுலத்தை மனிதர்களை கடவுள் படைத்திருக்கிறார். அதனால்தான் யோசுவா அதை நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். நானும் என் வீட்டாரோமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். We want to serve the Lord with our entire family. இல்லையா? கடவுளை துதிப்பதும் புகழ்வதும் போற்றுவதும் நம்முடைய தலையாய கடமையாக இருக்கிறது. முதல் கடமை, ஒரு குடும்பத்தினுடைய முதல் கடமை கடவுளை போற்றுவது. இங்கே சங்கீதக்காரன் அதை தான் சொல்லுகிறான். ஆண்டவரை தொழுது அவரை ஏத்தி புகழ அழைக்கின்ற இப்பாடல்கள் அடியாரின் நன்றி உள்ளத்திற்கு அடிப்படையாக கூட இது அமைந்திருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். பிற்காலத்தில் பவுலடிகளார் எப்பொழுதும் ஆண்டவரை துதிக்கின்றவராக இருந்தார் இல்லையா, அதற்கு ஒரு அடித்தளமாக இது அமைந்திருக்கலாம். 1 தெசலோனிக்கர் 5:16-18, எபேசியர் 5:19-20 நம்ம கடவுளை புகழ்வதை பார்க்குறப்போ சொல்கிறாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். 24 hours, 7x24 இல்லையா, 7 நாளும் 24 மணி நேரமும் 30 நாளும் நம் ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய துதி நம்முடைய வாயில இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் பார்க்க முடிகிறது. இங்கே கடவுளுடைய வார்த்தை அதை தான் நமக்கு சொல்றாரு, நான் கடவுளை பெருமையாய் பேசுவேன். சிலர் தம் செல்வம் பற்றி பெருமையாய் பேசுவார்கள் இல்லையா, வேறு சிலர் தங்கள் தெய்வங்களை பற்றி பெருமையாய் பேசுவார்கள், வேறு சிலர் தம் திறமையை பற்றி பெருமையாய் பேசுவார்கள், இன்னும் வேறு பணத்தை பற்றி ஞானத்தை பற்றி பெருமையாய் பேசுவார்கள். ஆனால் ஆண்டவருடைய அடியாரோ ஆண்டவரை பற்றியே பெருமையாக பேசுகிறார் இல்லையா. சங்கீதம் 49:6, 97:7, நீதிமொழிகள் 20:4, எரேமியா 9:23 இவளெல்லாம் இதற்கு உதாரணங்களாக நம்ம பார்க்கின்றோம். அப்போ ஆண்டவருடைய பெருமையை நாம் பேச வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் பிரசங்கம் பண்ணும்போது யாரை பற்றி பெருமையாய் பேசுகிறார்கள்? வாட் இஸ் த கிறிஸ்டியன் மெசேஜ்? வாட் இஸ் த செர்மன்? இன்னைக்கு பிரசங்கம் என்றது என்ன? அது யாரை பற்றி சொல்ல வேண்டும்? நம்மை பற்றியா? இல்லவே இல்லை, ஆண்டவரை பற்றி தான், இயேசுவை பற்றி, கடவுளை பற்றி, அவர் என்ன நமக்கு செய்திருக்கிறார் என்று சொல்லிட்டு கடைசியில் தான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற அப்ளிகேஷன் வரணுமே தவிர நான் என்ன செய்து கொண்டிருந்தேன்,
நான் இப்போ என்ன செய்கிறேன், நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்றது இல்லை. அது திட்டம், பிளான். அதை நீ தனியாக ஊழியத்திற்கு நான் என்ன செய்தேன், இப்போ என்ன செஞ்சுங்கிற, என்ன செய்ய போகிறேன்றதை பின்னாடி சொல்லணும். அது திட்டங்கள். அது இப்போ கிடையாது. ஆகவே பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே, காலை வேளையிலே முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, கடவுளை துதிக்க வேண்டும். முதலாவது ஆண்டவருடைய நாமத்தை நாம் போற்ற வேண்டும். ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர் என்று அழகாய் சொல்லுகிறார். அப்போ என்ன சொல்றாருன்னா, எளியோர் இல்லையா, இந்த எளியோர் என்ற வார்த்தை அனாவ் என்ற எபிரேய சொல்லுக்கு எளியவர், தாழ்வானவர், ஒடுக்கப்பட்டோர், உதவி வேண்டி நிற்போர், தாழ்மைப்படுத்தப்பட்டவர் என்று சொல்லப்படுகிறது. இஸ்ரவேலர் கடவுளை மட்டுமே நம்பி வாழ்பவர், வேறொரு துணை அற்றவர், துன்புறுவோர், துயரப்படுவோர் என்று பல பொருட்கள் உண்டு. திருப்பாக்கள் எழுதப்பட்ட கால இடைவெளி ஏற்றத்தால பல நூற்றாண்டுகள் என்பதனால காலத்திற்கும் சூழலுக்கும் ஏற்ப இச்சொல்லின் பொருள் பல்வேறு வண்ணங்களில் அது வேறுபடலாம் என்று நம்ம பார்க்குறோம். அவன் முக்கியமாக சொல்கிறாரு, அவரை நோக்கி பார்த்தோர், அவருடைய முகத்தை பார்க்கிறவங்க அவர் இரக்கத்தை பெறுவார்கள் என்பது இந்த பகுதியில் நமக்கு சொல்லப்படுகிறது. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை நேரத்தில் அவருடைய முகத்தை நாம் பார்த்தால் நமக்கு மகிழ்ச்சி. அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்கிறது. எப்படி சந்திரன் சூரியனிடத்திலிருந்து ஒளியை பெற்று உலகத்திற்கு தருகிறதோ, அதுபோல நாம் ஆண்டவருடைய முகத்தை பார்க்கிற போது அவருடைய ஒளியை பெற்றுக்கொள்கிறோம். எங்க பார்க்கிறோம்? கடவுளுடைய முகத்தை திருமறையிலே பார்க்கிறோம், கடவுளுடைய முகத்தை ஆலயத்திலே பார்க்கிறோம், கடவுளுடைய முகத்தை நாம் கூடி வரும்போது பார்க்கிறோம். இவை எல்லாவற்றையும் நாம் செய்தால்தான் ஆண்டவருடைய முகத்தை நாம் பார்க்க முடியும். அதான் நம்ம அங்கே பார்க்குறோம். ஆண்டவரின் தூயோரே அவருக்கு அஞ்சுங்கள், அவருக்கு அஞ்சுவோருக்கு எக்குறையும் இராது. இல்லையா? கர்த்தருடைய மக்களே அவருக்கு பயப்படுங்க. அப்படி பயப்படுறவர்களுக்கு என்ன இல்லையா, குறைவே இல்லை. பாருங்க, நம்ம என்ன சொல்கிறோம், பாலசிங்கங்கள் குறைவடைந்து பட்னியாக இருக்கும், கர்த்தரை தேடுறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் 9ஆம் வசனத்தில், கடவுளுக்கு பயப்படுகிறவர்களுக்கு எந்த குறையும் இருக்காது, ரெண்டாவது கடவுளை தேடுகிறவர்களுக்கும் எந்த குறைவும் இருக்கு. அப்போது கடவுளுக்கு பயப்படவும் வேணும், கடவுளை தேடவும் வேணும். அதுதான் இங்கே தாவீது ராஜா நமக்கு சொல்கிறார். ஆண்டவருடைய தூயர், ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ரவேலர்கள் நேர்மை வாழுகிறாங்க. 16:13 பார்க்குறோம். சிங்கக்குட்டிகள் கிரேக்க மொழிபெயர்ப்பில் பணக்காரர் என்று இருக்கிற இறைவன் மேல் நம்பிக்கை வைக்காது தம் சொந்த வலிமையினாலே வாழ்வோரை இது குறிக்கிறது. பார்த்தீங்களா? சிங்கக்குட்டிகள் என்பது நம்ம நேரடியான மொழிபெயர்ப்பில் நம்ம சிங்கக்குட்டிகள் என்று சொல்லுகிறோம். ஆனால் பெரிய பெரிய பணக்காரர்கள் அவர்களே கூட இன்னைக்கு பசியும் பட்டினியுமா இருப்பாங்க. ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லப்பட்டிருக்கார். அடுத்தது 11-22 நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது ஒரு நீதிமொழி புத்தகத்தில் இருக்கின்ற ஒரு கவுன்சிலிங் பகுதியை போல இந்த பகுதி நமக்கு வருகிறது. ரொம்ப அழகா நம்ம பார்க்குறோம். வாரீர் பிள்ளைகளே, நான் சொல்வதை கேளீர், ஆண்டவருக்கு பயப்பட ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு நம்ம இயற்கை பேரிடர்களுக்கு பயப்படுறோம், மழை வந்தால் பயப்படுறோம், வெயிலுக்கு பயப்படுறோம், நம்முடைய அதிகாரிகளுக்கு பயப்படுறோம். ஆனால் கடவுளுக்கு பயப்படுறோமா? உண்மையாவே நம்ம எல்லாம் கடவுளுக்கு நம்ம பாவமே செய்ய மாட்டோம், அக்கிரமம் செய்ய சொல்றான், வாங்க நான் பாவம் செய்யாதபடிக்கு உங்களை கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்றார். வாழ்க்கையில் இன்பம் காண விருப்பமா? வாழ்வின் வளத்தை தூய்க்குமாறு நெடுநாள் வாழ நாட்டமா? அப்படியானால்
தீச்சொல்லி நின்று உன் நாவை காத்திடு, வஞ்சக மொழியை உன் வாயை விட்டு விளக்கிடு. தீய சொல்லு பேசாது, கெட்ட வார்த்தை பேசுறது. சர்ச்சைக்கு போயிட்டு அப்போதான் வெளியே வரும், கெட்ட வார்த்தை பேசுவோம். ஆராதனை முடிந்து வருவோம், கெட்ட வார்த்தை பேசுவோம். திருவிருந்து எடுத்துகிட்டு வருவோம், தவறான வார்த்தைகளை பயன்படும். இதெல்லாம் செய்யாத, உன் நாவை காத்திடு. வஞ்சக மொழி, மற்றவங்களை கேலி செய்கிறது, கிண்டல் பண்ணுறது, தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவது. அதனால் உன் நாவை காத்திடு. யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், நாவை குறித்து நிறைய டீட்டெயில் அதில் யாக்கோபு சொல்கிறார். உன் நாவை நீ காக்கலைன்னா நீ இறந்து போவ. திருவள்ளுவர் சொல்கிறார், யாகவார் ஆயிரம் நாக்காக்க காவக்கால் சோகப்பர் சொல்லிழுக்கப்பட்டு என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே நம்முடைய நாவை காக்க வேண்டும். தீமையை விட்டு விலகு, நன்மை செய், நல்வாழ்வை நாடு. அதையே ஆண்டவரிடத்துல நீ காத்திரு. தீமையை விட்டு நல்லதே செய்கின்றார். ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன, அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. ஆண்டவரின் முகமோ தீமை செய்வருக்கு எதிராக இருக்கிறது, அவர்களின் நினைவு உலகில் அற்றுப்போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார், அவர்களை அணைத்து இடுக்கண் நின்று விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார், நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகிறார். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்திலும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். அவர்கள் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கிறார், அவற்றில் ஒன்றும் முறிக்கப்படாது. தீயோரை தீவனை சாகடிக்கும், நேர்மையாளரை வெறுப்போர் தண்டனை பெறுவார். ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார், அவரிடம் அடைக்கலம் போகும் எவரும் தண்டனை. அப்போ தீயவரை குறித்த ஒரு செய்தி, அதாவது தீயவரெல்லாம் அழிக்கப்படுவார்கள், நல்லவர்கள் நீதிமான்கள் உத்தமர்கள் எல்லாம் காக்கப்படுவார்கள். அதான் சொல்றாருங்க, தீச்சொல்லி நின்று உன் நாவை காத்திருந்து. அந்த 11 22 வரைக்கும் கடவுளுடைய வார்த்தையை பற்றி பேசுது, நாவடக்கம் பற்றி பேசுகிறது. புதிய ஏற்பாட்டில் நம்ம நிறைய பார்க்குறோம், யாக்கோபுல பார்க்குறோம். அதே போல் நல்வாழ்வை நாடுன்னு பார்க்குறோம், ஆண்டவரின் முகத்தை தேடுன்னு பார்க்குறோம். ஆண்டவருடைய நீதிமானுடைய எலும்புகள் எல்லாம் பாதுகாக்கப்படுகிறது என்று நாம ஆண்டவர் என்ன பண்றார், மரணம் எலும்புகளை யாரும் உடைக்காமல் பாதுகாத்தார்கள். யோவான் 19:36 நம்ம பார்க்கிறோம். அது போல இறை அடியாரின் அனுபவ முதிர்ச்சியிலிருந்து வெளிப்படும் இந்த திருப்பாடல் நம்மையும் நம் கடந்த கால வாழ்வுக்கு அழைத்து செல்லுகிறது. அன்று போல் இன்றும் நோயிலும் சுகத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் இறைவனின் கைகளையே அவரது பராமரிப்பையே ஈடுபாட்டையே நாம் காண்கிறோம். அவரே நொறுங்கிய நம் உள்ளங்களுக்கு உரமளிக்கிறார், மன்றாட்டுகளுக்கு செவி சாய்க்கிறார், நம் தாழ்நிலை கண்டு இறங்கினார். இத்தகைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், எத்துணை இனியவர். நம் வாழ்க்கை அனுபவங்கள் ஒவ்வொன்றும் உண்மைதானே திரும்ப திரும்ப எடுத்து இயம்புகின்றன. அவரிடம் அடைக்கலம் புகும், தீமையை விட்டு விலகி நன்மையே செய்வோம் இல்லையா? அதனால அன்பான திருவாசகத்தில் பார்க்குற அம்மையே, அப்பா ஒப்பிலா மணியே, அன்பினில் விளைந்த ஆரமுதே என்று நாம் பண்ணி சேர்க்க வேண்டும். ஆளானவர்களுக்கு அன்பா போற்றி, ஆறா அமுதா அருளே போற்றி என்று பாடி மகிழ்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காலை வேளையில கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தையும் தீமையை விட்டு நன்மை செய்து ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ தூய ஆவியானவர் தான் இந்த காலை வேளையிலே நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானத்தை தந்து பரிசுத்தாவினாலே வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான கால வேளைக்காக ஆண்டவரை நன்றி சொல்லுகிறோம். கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. சங்கீதம் 34 விரிவாக நாங்கள் பார்த்தோம். 2 பகுதியாய் பிரித்திருக்கிறோம். 1 முதல் 11, 10, 11 22. ஆண்டவர் முதல் பகுதியிலே உம்மை தேட வேண்டும், உம்மை துதிக்க வேண்டும், உம்மை பாட வேண்டும், உமக்கு பயப்பட வேண்டும் என்ற செய்தியை பார்க்கிறோம். 2வது பகுதியில் தீமையை விட்டு விட்டு நன்மை செய், ஆண்டவரையே தேடு, ஆண்டவருடைய முகம் தீமைக்கு விரோதமாய், தீமை செய்வோருக்கு விரோதமாய் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தீமை செய்கிறவர்களை ஆண்டவர் வெறுக்கிறீர், நன்மை செய்கிறவர்களை காப்பாற்றுகிறீர், எலும்புகள் எல்லாம் முறிக்கப்படாது என்ற நம்முடைய வார்த்தையின்படியே இந்த உலகத்தில் நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரை உண்மைக்கு குரல் கொடுக்கின்றவராய், உண்மைக்கு செவி கொடுக்கின்றவர்களாய் இந்த உலகத்தில் வாழ ஆண்டவரே கிருபை தார். இந்த இறை வார்த்தையை காலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற மக்கள், அமெரிக்கா, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸில், இந்தியாவில் இருக்கிற மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாய் வெளிநாட்டில் ஆண்டவரே லெபனான், ஈரான், ஈராக் போன்ற நாடுகள் எல்லாம் ஆண்டவரே இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்த ஆயத்தமாக இருக்கிறது. குறிப்பாக லெபனான் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது ராஜ். இது இப்படியே போனால் உலக போராய் மாறும் என்று
நாங்கள் அச்சப்படுகிறோம். தயவு கூர்ந்து இந்த போர் பதட்டங்களிலிருந்து சீக்கிரமாக அவர்கள் மாறட்டும். ஆண்டவரே, அமாஸ் தீவிரவாத ஆண்டவரே அமைப்புகள் எல்லாம் அமைதியாகட்டும். அதே போல உக்ரைன் ரஷ்யா போர் அமைதியாகட்டும். ஆண்டவர், இயற்கை பேரிடர்கள் பல இடங்களிலே ஆண்டவரை இன்றைக்கு மழையை கொட்டி தீர்த்து பல இடங்களிலே ஆண்டவர் நிலச்சரிவுகள், மண் சரிவுகள், குறிப்பாக கேரளா வயநாட்டில் இன்னும் அநேக தோட ஆண்டவர் பிணக்குவியல்கள் வந்து கொண்டிருக்கிறத பார்க்க எல்லாம் மாறட்டும் ராஜா. இந்த நேரத்தில் இந்த ஆண்டவரே தமிழ்நாட்டுக்காக ஜபிக்கிறோம். ஆட்சி செய்கிற முதலமைச்சர், கவர்னர், கலெக்டர்ஸ் அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். என்னுடைய அருமையான இந்திய தாய் திருநாட்டின் தலைவர்கள், என்னுடைய ஜனாதிபதி, பிரதமர், எங்களுடைய ஆண்டவரே ஒவ்வொரு அமைச்சர் பெருமக்களுக்காக ஜபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லாருடைய தேவைகளை என் தேவனை நீர் பரத்திலிருந்து சந்திக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த காலை நேரத்தில் கூட ஆண்டவரே இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அன்பர் சாருக்காக, என்னுடைய அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகள் மார்த்தால் மரியாளுக்காக ஜபிக்கிறோம். மழைக்காலம், பனிக்காலம், அதிகமான வெயிலின் உஷ்ணமும் இருக்கிறது. இவள் எல்லாருமே காத்துடலாம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே. என்னுடைய சாக்கோ சாருக்காக, டீச்சருக்காக, என்னுடைய ஜான்சன் சாருக்காக ஜபிக்கிறோம். இந்த ஊழியத்தில், இசை பயணத்திலேயும் ஆண்டவர் பிராட்காஸ்ட் செய்து உதவி செய்கிறவர்களையும் குடும்பங்களையும் அவருடைய பணிகளையும் கர்த்தரை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவரே நான் ஜபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே யாரெல்லாம் பிறந்த நாள், திருமண நாளை காணுகிறார்களோ, சுகவீனமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஜபிக்கிறோம். குறிப்பாக நேற்று தினத்தில் ஆண்டவரே தன்னுடைய பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்தி என்னுடைய மூத்த போதக தந்தை, என்னுடைய அன்பான ஆயர் அருள் திரு எல்லப்பன் பிரசாத் ஆயரை நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே பணி ஓய்வு பெற்றாலும் தொடர்ந்து ஊழியத்தில் இருக்கிறார், எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார், எங்களுக்கு நல்ல ஆலோசனை தருகிற போதகராக இருக்கிற நன்றி சொல்லுகிறோம். ஐரையும் ஐரமாவையும் பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வாதம். குறிப்பாய் அவருடைய ஆண்டவரே ஊழியத்தை ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜபிக்கிறோம். இந்த பிறந்த நாள் அவருக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். அதே போல் இந்த நாளிலே பிறந்த நாளை காணுகின்ற இப்படி இம்மானுவேல் லுத்தரன் திருச்சபையுடைய பொறுப்பு ஆயராக இருக்கிற அருள் திரு பால் இளையராஜா இருக்கா ஜபிக்கிறோம். அப்படியே ஊழியங்களை ஆசீர்வதிங்க. ஐரமா பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இன்னும் சிறப்பான ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை தார். அதே போல நம்முடைய அருமையான பாஸ்டர் சுரேஷ் கண்மலை ஊழியங்கள் சோலூர் யூஎஸ்ல இருக்கிறார், ஊழிய செய்கிற அவருக்காக ஜபிக்கிறோம். அப்படியே குடும்பத்திற்காக ஜபிக்கிறோம். அமெரிக்க தேசத்தில் இப்படி ஊழியத்தை செய்கிற போது இப்படி கிருபை தங்கியிருக்கட்டும் ராஜா. அதே போல ஆண்டவரே இதோ சிஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கிற எங்கள் ஆம்பூர் பகுதியை சார்ந்து வேலூர் கிறிஸ்து லுத்தரில் ஆண்டவரை திருச்சபையில் உறுப்பினராக இருக்கிற நெல்சன் ஐயாவுக்காக ஜபிக்கிறோம். மிகுந்த பலவீனத்தோடு இருக்கிற என்று கேள்விப்படுகிறோம். அவருக்கு சுகத்தை தார். குமாரி அம்மாவுக்காக ஆண்டவர், அன்பான பிள்ளைகள் ஷீபாவுக்காக, எஸ்தருக்காக ஜபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கலங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கு ஆறுதலை, தேர்தலை தாருங்க. ஆண்டவரே நெல்சன் அப்பாவுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து மீண்டுமாக ஆண்டவரே அவர்கள் அந்த ஆஸ்பத்திரியிலிருந்து வெளியே வந்து மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பி வாழ கிருபை தார். இந்த நேரத்தில் சாருடைய அன்பு சகோதரர் ஆண்டவர் சின்னி சாருக்காக ஜபிக்கிறோம். கண்ணில் நடைபெற்ற ஆண்டவரே 3 அறுவை சிகிச்சைக்காக ஜபிக்கிற ராஜா. இந்த அறுவை சிகிச்சைகள் பலன் அளிக்கவும், தொடர்ந்து கண் பார்வை தெளிவடையவும் ஆண்டவரே அவர் பயணங்களை மேற்கொள்ளவும், குறிப்பாக அவர் செய்கிற ஆசிரியர் பணியின் வழியாக அநேக மாணவ செல்வங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கவும் கிருபை தார். அன்பு மனைவி அக்காவுக்காகவும் அன்பு மகளுக்காகவும் ஜபிக்கிறோம். குடும்பங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதி ராஜா. இதே போல இன்றைக்கு எங்களுடைய மூத்த விசுவாசிகள் ஆண்டவர் 1000 அம்மாக்கள், 1000 ஆயர்கள், விஜய் ராஜ்குமார் ஆயர், நிக்சன் ஆயருக்காக ஜபிக்கிறோம். மூத்த விசுவாசிகளுக்காக ஜபிக்கிறோம். பலவீனமாக இருக்கிறவர்கள் உண்டு ராஜா, கண்ணோக்கி பார். குறிப்பாக என்னுடைய தாய் திருச்சபையாகிய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஆண்டவர் சபை சங்கத்தின் பொறுப்பாளர்கள், ஐஎல்சியுடைய பொறுப்பாளர்கள், என்னுடைய பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள், என்னுடைய பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜபிக்கிறோம். கண்ணோக்கி பாருங்க. நாங்கள் சீக்கிரமாக இது திறக்கும்படியான சூழ்நிலைகளை உருவாக்கித்தார். இந்த நாளின் ஆண்டவரே நல்ல மழை எதிர்பார்க்கிறோம். காலை நேரத்தில் சாரல் மழை தந்திருக்கிறீர். அதிகமான மழையை தந்து என்னுடைய புல் பூண்டுகள் விவசாயம் செழிக்க கிருபை தார். இந்த நாளின் பணிகளையும் பயணங்களையும் கர்த்தரைகளுக்கு ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜபிக்கிறோம். ஆண்டவரே இந்த குழுவை தொடர்ந்து எடுத்து பயன்படுத்தும். துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூயாவுடைய ஆசைகள் அருளும் இந்த நாளிலே நம்முடையவரோடு கூட தங்கியிருந்து அவருடைய சமாதானத்தை தந்து காப்பாராக. ஆமேன்.